இன்னைக்கு ஒரு மினி விலாக் பார்த்துடலாங்களா? இன்னைக்கு சண்டே அப்படிங்கிறதுனால ஒரு 8 மணி வரைக்கும் தூங்கி எந்திரிச்சாச்சு. இன்னைக்கு ஒரு நாள் நல்லா ஃப்ரீயா ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் ஹோட்டல்லேருந்து வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். காலையில எதுவுமே சமைக்கல அப்படிங்கிறதுனால நெறையவே ஃப்ரீ டைம் இருந்தது. இந்த டைம்ல ஏதாவது கிளீன் பண்ணலாம் அப்படின்னு கிச்சனுக்கு வந்துட்டேன். கிட்டத்தட்ட ட்ராயர்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணி 1 மாசத்துக்கு மேல ஆயிருக்கும். அப்பப்ப பாத்திரம் வைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் டஸ்ட் இருக்கிறதெல்லாம் கிளீன் பண்ணிடுவேன். ஒவ்வொரு ட்ராயர்ஸ்ல இருக்கிற திங்ஸ் எல்லாமே எடுத்துட்டு உள்ள கிளீன் பண்ணி மறுபடியும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஒரு 2 ட்ராயர்ல தான் நான் வந்து மேட்டே போட்டிருப்பேன். ஏன்னா அது பழைய மேட்டு. புதுசா இப்ப அமேசான்லயும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது வந்த உடனே போடுறதுக்கு வசதியா இருக்கும் அப்படிங்கிறதுனால கிளீன் பண்ணி வச்சுட்டேன். கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருந்தா கூட, இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு கிளீன் பண்ணி வச்சுருவேன். ஏன்னா, ஒரேடியா பண்றத விட, இந்த மாரி கொஞ்சம் கொஞ்சமா பண்ணும்போது, நமக்கு வேலை ஈஸியா தெரியும். இன்னைக்கு டேண்டம் பாக்ஸு, அதுக்கப்புறம் சிங்க்கு கீழ இருக்கிற கேபினட்ஸு, இது வரைக்கும் கிளீன் பண்ண போறேன். மறுபடியும் எப்ப வேலை வீட்ல கம்மியா இருக்கோ, அந்த மாதிரி சமயத்துல மத்த இடத்தெல்லாம் கிளீன் பண்ணிக்கலாம். மதிய லஞ்ச் நான்வெஜ் தான். அதுக்கு தேவையானது இன்னும் எதுவுமே போய் கடையில வாங்கிட்டு வரல. இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா தான் போய் நான்வெஜ்ஜே வாங்கிட்டு வரணும். கிச்சன்ல அங்கங்க இருந்த திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். அதே மாதிரி கட்லரி வைக்கிற ட்ரேவும் வாஷ் பண்ணி வச்சிருந்தேன். இதுல இருக்கிற ஸ்பூனு, கரண்டி இது எல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணியும் வச்சுட்டேன். மாசத்துல ஒரு 2 சண்டே ஆச்சும் இந்த மாதிரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஹோட்டல்லேருந்து வாங்கிட்டு வந்துருவேன். எப்பவுமே மார்னிங் சீக்கிரமா எந்திரிச்சு வீட்டு வேலையெல்லாம் செய்ற நமக்கு, மாசத்துல இப்படி ஒரு 2 நாள் ரெஸ்ட் கிடைச்சா போதும். நமக்கும் அந்த நாள் லீவு மாதிரி தெரியும். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ.